வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் கத்துக்க ஆசையா? இன்னைக்கு நான் மேற்கத்திய முறையில ஹாரிசான்டல் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோல கத்து தரேன். ஹாரிசான்டல் ஷேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ங்கிறது இது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃப்ளோரல் ஃபார்ம் கட்டாயமா தேவை. அத நல்லா தண்ணீல ஊற வச்சு அந்த கண்டெய்னர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம இலைகள தான் அரேஞ்ச் பண்ணணும். அந்த இலைகள் அரேஞ்ச் பண்ற விதத்துல அந்த ஷேப் ஃபார்ம் ஆயிடும். எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. இந்த படத்தின் மூலமா நான் உங்களுக்கு இலைகள எப்படி இன்சர்ட் பண்ணி அந்த ஷேப்ல கொண்டு வரணும்னு காமிக்கிறேன். நம்ம பண்ண போற அரேஞ்ச்மெண்ட்டோட ஷேப் இதுதான். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அரேஞ்ச்மெண்ட்ட பண்ணலாம் வாங்க. நான் பாம் லீவ்ஸை இந்த மாதிரி ஷேப் பண்ணி இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த லீவ்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த ஷேப் மாறாமல் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். பெரிய இலைகளை இது மாதிரி ஸ்டேபிள் பண்ணி ஸ்டைல் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மற்ற இலைகளை நான் அந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பொசிஷன்ஸில் இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம நடுவில் வைக்கிற இலை தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டோட உயரத்தை டிசைட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு இந்த நடுவில் இலையை கட் பண்ணி வைங்க. நம்ம இலைகளை அரேஞ்ச் பண்ணுறச்ச கவனிக்க வேண்டியது அந்த ஃபார்மை ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த ஷேப்பையும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம இலைகளை அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் பூக்களை இலைகளை எப்படி அரேஞ்ச் பண்ணிடணுமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். 2 பக்கமும் நீளமான ஃப்ளவர்ஸ் அண்ட் நடுவில் கொஞ்சம் உயரம் கம்மியாக உங்கள் அரேஞ்ச்மெண்ட்டோட உயரம் எவ்வளவோ அதே மாதிரி ஒரு பூ. அப்புறம் 4 பக்கம் ஃப்ரண்ட்டில் பேக்கில் அது மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். நார்மலாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு 3 விதமான சைஸ் அண்ட் ஷேப்ஸில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரோசஸ், கார்னேஷன்ஸ், பேபிஸ் பிரெத் அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம அரேஞ்ச்மெண்ட் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த மாதிரி ஹாரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம நார்மலாக டைனிங் டேபிளில் வைக்கலாம். இல்லைன்னா ஸ்பீக்கர் டேபிள், ஸ்டேஜ் அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி ஹாரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸோட சாம்பிள்ஸ் 2-3 உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.